வந்தாள் மகாலட்சுமியே பாட்டு ஒன்று. வந்தாள் மகாலட்சுமியே. ஆஹா, கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. மகாலட்சுமி வந்தாள்னு சொன்னாலே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே மகாலட்சுமி வந்தால் எப்படி இருக்கும்? என் அன்பான கடகராசி நேயர்களே, இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு கதை. இந்த சனீஸ்வர பகவான் சனி ஒருத்தரை பிடிக்க வரும்பொழுது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் பிள்ளையார். அது மாதிரி நம்மளை பிடிச்ச சனி வெளியில் போகணும். இப்போ நல்ல தேவதை, தர்ம தேவதை மகாலட்சுமி இப்போ வீட்டுக்கு வரா, நம்மளை தேடி வரா. இப்போ சனி சொல்கிறார், இன்னும் எனக்கு டைம் இருக்குது, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார். இப்போ மகாலட்சுமி என்ன பண்ணுறான்னா, இந்த தர்ம தேவதை இந்த கடகராசிக்கு ஒரு அற்புதத்தை நடத்த போகிறான். எப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவு வரப்போகுது. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கனவை காண போகிறீங்க. இந்த நல்ல கனவு உங்களுக்கு இப்போ காணும்போது, இது நாளைக்கும் காணலாம், நாளானைக்கும் காணலாம், 40 நாள் கழித்து கூட காணலாம். ஆனால் சீக்கிரமாக கனவு காணப்படும் அப்படின்னு முதல்ல மனசில் நம்பிக்கையை வச்சுருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறமா காணலாம்னு நினச்சிக்க கூடாது. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் எங்கெங்கே நல்ல கனவு வரப்போகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்று போய் நாளை வான்னு சனீஸ்வரன் சொல்கிறார் மகாலட்சுமியை. எப்படி சனீஸ்வரனை பிள்ளையார் சொன்னாரோ, ஏன்னா அப்படி ஒரு புடியில் இருக்கிறோம் நம்மெல்லாம். அஷ்டம சனியில் கடகராசிக்கு ஆட்டி வைக்குது. சரி, இப்போ இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுறா, இந்த தர்ம தேவதை என்ன பண்ணுது, ஒரு ரூட்டு போடுது. சரி, சனியை இப்போ இங்கேருந்து பெரட்ட முடியாது, அவர் இன்னும் டைம் எடுக்கிறார். ஏன்னா அவர் சொன்ன டைமை மாற்றுறதுக்கு அவருக்கு டைம் ஆகும், அவர் அப்படி தான். ஆனாலும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, கடகராசி பிள்ளைங்கள்லாம். எதையாவது ஒன்று மாற்றி விடணும்னு நினைக்கிறா தர்ம தேவதை மகாலட்சுமி. அப்போ என்ன பண்ணுற, கனவு மூலமாக நீ இப்போ ஒரு கனவை காண ஆரம்பிச்சும் போது நம்ம உடம்புக்குள்ளே அந்த நல்ல கனவு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ சனியால் அங்கே இருக்க முடியாது. என்னடா இவன் நல்லதாக ஆரம்பிச்சிட்டா, நல்லது வந்துட்டுனா நாம் விலகணும் அப்படின்னு சனி விலக ஆரம்பிப்பார். இதுதான் எப்படி ரூட்டை பிடிக்கிற பார்த்தீங்களா? இதை நான் சொல்லலை, சுவாமி சொல்கிறது அதுதான். அதனால் இப்போ நல்ல கனவு கிடைக்கும். அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இடைஞ்சலாக இருந்த விஷயங்கள் விலகிற மாதிரி கனவு காணுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயத்த கனவு காணுவீங்க. ஐ படத்தில், சங்கர் டைரக்ஷனில் ஐ படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஐ படம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? விக்ரமா அவர் நடித்த படம். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஐ சம்மந்தமான வேறு பாட்டு ஒன்று வரும். அதில் எப்படின்னா அந்த பூக்கள்லாம் எப்படி இருக்குது, பூக்களே, அந்த பாட்டு தான். வெரி குட், அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த பாட்டில் மாதிரி இப்போ நமக்கு அப்படியே பளிச்சுன்னு நல்லது நடக்க போகுது. இதுதான் இப்போ கடகராசிக்கு மகாலட்சுமி அதை தான் கொடுக்க போகிறா. அப்படி ஒரு கனவு இப்போ உங்களுக்கு, பியூட்டிஃபுல் கனவு உங்கள் மைண்டில் வந்ததுன்னா அந்த கனவு நடக்க போகுது. அந்த கனவு வர்றதுனால கெட்டது விலக போகுது. அப்போ கனவு காணுவோமா? இந்த எப்படி நம்ம சனீஸ்வர பகவானை எப்படி நம்ம அனுப்புகிறோம் பாருங்கள். நல்லதை காண ஆரம்பிக்கும் போது சரி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புவோன்னு அவர் கிளம்ப போகிறார். இப்போ ஏறத்தாழ இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்திங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அது என்னங்க கண்மூடித்தனமாக நம்புறது அப்படின்னா, கடகராசிக்காரங்க ரொம்ப நம்புவாங்க எதை எடுத்தாலுமே. ஒருத்தவங்க சிரித்து பேசினாலே அப்படியா அப்படின்னு விடுவாங்க. முதல்ல பக்கத்தில் உள்ளவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். பக்கத்தில் உள்ளவனால புரோஜனம் இருக்கான்னு பார்க்கணும். பேச்சுக்கு மட்டுமே சில பேர் பேசிக்கிட்டே இருப்பான், அவனை நம்பக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுவான், சில பேர் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தட்டி ஆரவாரமெல்லாம் பண்ணுவான், அவனையும் நம்பக்கூடாது.
கையெல்லாம் தட்டி ஆரவாரம் பண்ணுறோன்னு நம்பக்கூடாது. செயலில் யார் உங்கள் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். செயலுக்கு காரணமாக இருக்கிறவங்கள நம்புங்க, இல்லைன்னா சும்மா இருங்க, செலவு பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு செலவு பண்ணிங்கன்னா கடகராசிக்கு நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்தில் போய் காலை வைக்காதீங்க. தெரிஞ்ச விஷயத்தில் கடகராசிக்காரவங்க கால் வைங்க. இந்த நேரத்தில் தெரியாத விஷயத்தில் காலை வச்சு காலை வெள்ளம் இழுத்துன்னு போடும். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் உங்கள் மேலே கதையெல்லாம் கட்டுவாங்க, நீங்கள் அப்படி இப்படி அப்படின்லாம். அதனால் உஷாராக இருங்க. யாருக்கிட்ட பேசும்போதும் உங்களோட சீக்கிரட்டெல்லாம் சொல்லாதீங்க, பிளானிங்கெல்லாம் சொல்லாதீங்க. நேரம் வரும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல நட்பு வரும், அன்பு வரும். அந்த நேரத்துக்காக பொறுத்துருங்க. அதுதான் கனவு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்க போகுது. அதுவும் பிடித்தமான லாபம் கிடைக்க போகுது. அதுவும் எப்படிப்பட்ட லாபம் அப்படின்னா அன்பு கொண்டு லாபம் கிடைக்க போகுது. ஒருத்தவங்க மேலே வைக்கக்கூடிய அன்புல லாபம், ஒருத்தவங்களை நம்புறதுல லாபம், சக்தி லாபம். சக்தி நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும், அதில் லாபம். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை, சில பேர் ட்ராவல் கற்றுப்பீங்க, டிரைவிங் கற்றுப்பீங்க, சில பேர் சில மிஷினை இயக்கிறதுக்கு கற்றுப்பீங்க, சில பேர் தொழிலை தொடங்கிறதுக்கு கற்றுப்பீங்க, அரசியலை கற்றுப்பீங்க, ஆன்மீகத்தை கற்றுப்பீங்க, கலை உலகத்தில் நடிப்புத்துறையை நடிப்பை கற்றுப்பீங்க, டைரக்ஷனை கற்றுப்பீங்க, ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. இந்த கற்றுக்கிறதுனால நல்லது நடக்க போகுது. ஸோ இப்போ ஏறத்தாழ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நண்பனாக உங்களுக்கு காட்சி கொடுக்க போகுது. நேரம் நண்பனாகுது. இந்த கொடை வள்ளலாக இருக்கிறதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வைங்க. நிறைய செலவு பண்ணுறதெல்லாம் தூக்கி வைங்க, செலவே பண்ணாதீங்க. செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும், அது பண்ணுங்க. அதுக்குன்னு எல்லா செலவுமே பண்ணாமல் இருந்துடாதீங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா சில பேர் மாறிடுவாங்கன்னு நம்பாதீங்க. இந்த நேரத்தில் யாரும் மாற மாட்டாங்க. இவங்க மாறிடுவாங்க, அவங்க கொஞ்சம் நல்லவங்களாகிடுவாங்க, அவங்க நமக்கு பிடிச்சவங்களாகிடுவாங்க, நம்மளை அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, இப்படி நீங்களாக ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது இப்போ செட் ஆகாது. உங்கள் கனவு இப்போ எப்படி சனியை விளக்குற கனவாக இருக்கணும், நீங்கள் முன்னேறதுக்கான கனவாக இருக்கணும். அதுதான் இப்போ நடக்க போகுது. கெட்டது விலக போகுது. கெட்டதுன்னா எப்படி? துஷ்ட நண்பர்கள் விலகிடுவாங்க, கேடு கெட்டவெல்லாம் விலகிடுவான். எவனாலும் ஆசையாக உங்களை ஏமாத்தினான் பாருங்கள், உங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சான் பாருங்கள், அவன் விலகிடுவான். உங்களை ஏமாற்றணும்னு நினச்சான் பாருங்கள், அவன் விலகிடுவான். உங்கள் வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டான் பாருங்கள், அவன் விலகிடுவான். உங்களை எப்படியாவது வீணாக்கணும்னு நினச்சான் பாருங்கள், அவன் விலகிடுவான். உங்களுக்கு கெட்டதே நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தான் பாருங்கள், அவன்லாம் விலகிடுவான். ஸோ இப்போ விலகிற நேரம், கெட்டது விலகும், கெட்ட சக்திகள் விலகும். இதை நீங்கள் நம்புங்க. கால பைரவர்னு சொல்லுவாங்க, பைரவர். அந்த பைரவரை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள், கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கெட்டது விலகும், கெட்டவர்கள் விலகுவாங்க. செய்வன கோளாறு, பிளாக் மேஜிக்கு, சாமி இது வரைக்கும் என்னன்னு தெரியல, என் புத்தி ஏன் இப்படி போனதுன்னே தெரியல, நான் ஏன் இப்படி பேசுனேனே தெரியல, இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு வாயை விட்டுட்டேன், திடீர்னு நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன், ஒருத்தவனை இப்படி நம்பிட்டேன், அப்படி நீங்களே சொல்லிங்க. அப்படிப்பட்ட இந்த கெட்ட விஷயங்கள்லாம் டோட்டலி விலக போகுது. இது வரைக்கும் மாறிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சவங்களை விட்டு விலகிவாங்க. அவங்க மாற மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. விலகவும் உங்களால் முடியாது, விலகி தான் வரணும். நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு பிடிச்சவங்க மாறிடுவாங்கன்னு ஒருத்தவங்க கனவு காணக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க மாறிடுவாங்கன்னு கனவு காண்டிங்கன்னா ஜென்மாவுக்கு கனவு காண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த கனவு கிடையாது நான் சொல்கிற கனவு. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கனவு, ஐப்படத்தில் வரக்கூடிய கனவு, அந்த பாட்டில் வரக்கூடிய கனவு, அப்படி சொல்கிறேன். பிரம்மாண்ட கனவு அது நடக்க போகுது. ஸோ படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை கடகராசிக்கு நிச்சயம் கொடுக்க போகுது. நாம் காணக்கூடிய ஒரு கனவு பலிக்கக்கூடிய நேரம், இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பலிக்க போகுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி, துர்சக்தி. அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். துர்சக்தி வெளியில் போகுது, நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது, கனவு பலிக்க போகுது.
இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனசை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். மனிதனுடைய மனம் கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களே, உறவுகளே, நண்பர்களே, உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு மனுஷனுடைய பவர் எது? அவனுடைய மனபலம். மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சிது அப்படின்னா, சொல்லுவாங்கள்ல, யானை இழைச்சிதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான். அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். என் உறவுகள் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான். ஆஹா, இவர் இன்னும் தைரியமாகவே இருக்கார், இவர் தைரியம் இன்னும் குறையில, அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன், ஒரு கனவு வரும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது. அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பலிக்க போகுது. சாமி, நான் கெட்ட கனவு கண்டுட்டனே, என்ன பண்ணுறதுன்னு தோணும். கெட்ட கனவு வந்ததுன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம். நல்ல கனவு பலிக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க, பிரச்சனையாக இருந்தாங்க, வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அரியணையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இதான் கனவு சாஸ்திரம். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குழப்பம் அடையக்கூடாது. இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க. நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க. அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது, அது காலத்தோடைய கட்டாயம். ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது, அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம். அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அவங்கள குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு, சூழ்நிலை தான் காரணம், அவங்க காரணம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல, நடந்த தப்பு மாறப்போகிறதில்ல. அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டெடுக்கணும். இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும், கண்ட கனவு நடக்கப் போகுது, கெட்டது விலகப் போகுது. இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும். இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும். கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும், கான்டாக்ட் நிறையா இருக்கணும். அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும். கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும், வீடு பார்த்து முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும், இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது. இது ஆபத்து. அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோன் அப்படி பார்த்து இப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும், அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர், ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்.
என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும். இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க, அது மாதிரி இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட், கான்சன்ட்ரேஷன், கான்டாக்ட், மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி? வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும், நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும். நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். பெரியவர்களோட தொடர்பு, கான்டாக்ட் எப்படி இருக்கணும்? நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். 4 IAS அதிகாரிகள், 4 IPS அதிகாரிகள், பெரிய மனுஷங்க, வேல்யூபுள் பர்சன், இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும், இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும். அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம், இது இந்த நிமிஷத்தோட முடிஞ்சிடும். ஆனால் நாம் நினைக்கிற கோல், கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க. நம்புங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, பெரிய மனுஷங்களோட பழகுங்க, பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, ராஜ பார்வை கிடைக்க போகுது, நீங்கள் கண்ட கனவு நடக்க போகுது, வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.